மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஜனதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மீனராசி ஆவணி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விசுவாவசருடன் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம். மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள். வீடு கட்டுவதற்கு, அதாவது வீடு கட்டுவதற்கு, கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விளக்கக்கூடிய நாள். தடைகளை எல்லாம் விலக்கி தரக்கூடிய கடவுள் யாருன்னா விநாயகப் பெருமான். அதாவது காரிய சித்தி, காரியங்கள் தடையில்லாமல் எளிதில் நடத்தி தருபவர் விநாயகப் பெருமான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 22ஆம் தேதி சந்திர கிரகணம். அன்றைய தினம் இரவு 9:56 1:26 வரை சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த சந்திர கிரகண சமயத்தில் காய்கறி நறுக்கிறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திர கிரகணம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி இரவு 9:56 1:26 வரை. இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நவ கிரகத்துடைய தலைவன் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலம். இப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்துல தான் நவ கிரகத்திலேயே 4 கிரகங்கள் பிறந்தது. அதாவது அசுரகுரு சுக்கிரன், தேவகுரு பிரகஸ்பதி அதாவது குரு, அதே போல் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் பிறந்தது இந்த ஆவணி மாதம் தான். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாதத்திலே மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், அதே போல 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவாக 2, 7 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ அப்போல்லாம் வாழ்க்கை துணை வழி பொருளாதார உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, அதே போல் 7, 9 சம்பந்தப்பட்ட குழந்தை பிறப்பு, கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் தந்தை வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், பாஸ்போர்ட் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது மாதிரியான வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆக இந்த மாதம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அனுகூலமான பலன்களில் 7ஆம் இடத்துல கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத்தொழில் ஸ்தானத்தில் மிக அற்புதமாக இருக்கிறார் 28ஆம் தேதி வரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 4ஆம் தேதி வரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக 3ஆம் இடத்து அதிபதி 5ல் சஞ்சரிப்பது யோகம். அதாவது 3ஆம் இடங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்போ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா ஜென்ம சனியும் வக்கர சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஜென்ம சனியோட பாதிப்பும் குறையும். அதே போல் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 3ஆம் இடத்து அதிபதி 5ல் சஞ்சரிக்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள், கையெழுத்துகள், கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளைய சகோதரிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் தான் 8ஆம் இடத்து அதிபதியும். 8ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறாருன்னா 5ஆம் இடங்கிறது என்ன, புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டுலாம் சொல்லக்கூடிய இடம். பதவி, விளையாட்டு போட்டிகளில் வெற்றி, இது ஒரு எங்கே இருக்கீங்களோ அதை அனுசரித்து ஒரு பதவி கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்காருன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் செலுத்த வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 5ல் இருக்காருன்னா காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி. 4க்கும் 7க்கும் 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம்.
நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 4க்கும் 7 யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 14ஆம் தேதி வரை. பொதுவா 4ஆம் இடத்து அதிபதி 5ல சஞ்சரிப்பது யோகம். தாயார் வழி அனுகூலங்கள் கிடைக்கும். வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். 7ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்காரு அப்படின்னாலும் அதுவும் யோகம்தான். அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழியாக ஒரு சில உதவிகள், பொருளாதார சம்பந்தமான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகும். கூட்டு தொழிலிலே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்ப புதன் 14ஆம் தேதி வரை அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். 14ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல மறைகிறார். 6ஆம் இடங்கிறது என்ன? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் அப்படின்னு உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்ப புதன் 6ஆம் இடத்துல மறைகிறார் அப்படின்னா வாழ்க்கை துணையிடம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் 6ல் மறைகிறார்னா நின்ற பெருமாள், அதாவது 14ஆம் தேதிக்கு அப்புறம் நின்ற பெருமாளை சனிக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த புதன் 6ல் மறையக்கூடிய கெடுபலன் குறையும். பயணங்கள்ல 14ஆம் தேதிக்கு அப்புறம் வண்டி வாகனங்கள்ல பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். வீடு நிலையம் சம்பந்தமா பொய் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். நின்ற பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் 14ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியான 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ஆம் இடத்திலே இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி 6ல் ஆட்சி பெறாருன்னா பதவி உயர்வு, உத்தியோகம் இல்லை, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் பதவி உயர்வு, இந்த மாதிரியான யோக பலன் நடக்கும். ஆனாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதாவது தனக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது காய்ச்சல், தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, முதுகெலும்பு பாதிக்கிறது, இந்த மாதிரியான தன்னுடைய ஆரோக்கிய குறைபாடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தனக்கு மேல அதிகாரிகளா ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா மேல அதிகாரிகளிடம் அனுசரித்து போகணும். மேல அதிகாரிகளுடைய எதிர்த்து வாக்குவாதம் செஞ்சால் தொழில் அதாவது உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால மேலதிகாரியிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். அதே போல ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த ஹாஸ்பிட்டல் சரிதானா அப்படின்னு நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது உத்தியோக சம்பந்தமான உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்கிழமையிலேயே மகாவிஷ்ணு 14ஆம் தேதிக்கு அப்புறம் சனிக்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானை இந்த மாதம் வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 2 வழிபாடும், அதாவது மகாவிஷ்ணு வழிபாடும் சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது ஆவணி மாதங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு யோககரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.